வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு சுவையான வாழைப்பூ பக்கோடா பற்றி பார்க்கலாம். இதுக்கு நம்ம வாழைப்பூவை எப்போதும் போல் கை பார்த்து கொஞ்சம் மோர் தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கொதி வாழைப்பூவை கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் சூடேறி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். தண்ணி சூடேறி அந்த பபுள்ஸ் வரவுமே ஆஃப் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம். நல்லா ஆற விட்டு நம்மளோட செடிகளுக்கு ஊற்றினோம்னா நல்ல செடிக்கு வளர்ச்சி கொடுக்கும். நல்ல பூக்களும் பெரிதாக பூக்கும். இந்த பபுள்ஸ் வந்துருச்சு. நம்ம இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் 2 நாள் பூங்கிறதுனால கொஞ்சம் நேரம் மாறி இருக்குது. ஆனால் சுவை ஒன்றும் குறையாக இருக்காது. நம்ம அன்றைக்கே வச்ச கலரு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். ஆனால் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த கலர்லாம் தெரியாது. நமக்கு டேஸ்ட்டு அதே தான் இருக்கும். இதுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வத்தப்பொடி, உப்பு, சோள மாவு, கொஞ்சம் பச்சரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவும் போட்டுக்கலாம். இல்லை நம்ம பஜ்ஜி மாவு போட்டால் இன்னோட சுவை அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் பஜ்ஜி மாவு தான் போடுறேன். ஏன்னா பஜ்ஜி மாவில் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. அதை போட்டு நம்ம வரவிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி வரக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு, கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பேஸ்ட்டு போட்டோம்னா ரொம்ப சுவை அதிகமாக இருக்குது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. மொறுன்னு வரும். நல்லா இந்த பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இடம் செஞ்சு பாருங்கள். வாழைப்பூ கோலா உருண்டை எத்தனை பேர் செஞ்சு பார்த்தீங்கன்னு தெரியல. கமெண்ட் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும். இன்னும் யாரும் கமெண்ட் பண்ணலை. செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லேசாக தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. பஜ்ஜி மாவு கரைச்ச மாதிரி லைட்டாக அதில் ஒட்டின மாதிரி நம்ம மசால் கடலைக்கெலாம் வர மாதிரி லைட்டாக தொளிச்சு விட்டு வரவிக்கிடலாம். கொஞ்சம் மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். நல்ல அதோடு சேர்ந்து மாவு இருக்கும்போது தான் நமக்கு நல்ல மொறுப்பு கிடைக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. சாயந்தர டிஃபனுக்கு, காஃபிக்கு, ஸ்நாக்ஸு இதை சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு கனத்த வாணலியில் எண்ணெய் காஞ்சோடனே இதை அப்படியே உதுத்து போட்ட மாதிரி போடணும். அப்போ தான் அந்த மொறுப்புலாம் கிடைக்கும். லேசாக கிளறி விட்டு பொன்னிறமாக செவந்து வரும்போது எடுத்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அந்த மாவு, இந்த வாழைப்பூ ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணிடுறதுனால சீக்கிரம் வெந்துடும். அந்த மாவுகள் வெந்து வரும்போது மொறுப்பு நல்லா கிடைக்கும். இந்த ஒரு நிமிஷம் வேலை தான். டக்குன்னு செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டு. வாழைப்பூ பக்கோடான்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. சூடோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு இப்படி வீட்டிலையே நம்ம ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் கடையில் வாங்கி கொடுக்க தேவையில்லை. வீட்டிலே இப்படி விதமாக செஞ்சு கொடுத்து சாப்பிட்லாம். அருமையான வாழைப்பூ பக்கோடா ரெடி. இனி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு சமையல் பார்க்கலாம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.